பாரத நாடு எங்கள் பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு. அன்பு ஸ்ரீகிருஷ்ணா தொலைக்காட்சி நோக்கர்களே, இன்றைக்கு மிக ஒரு அருமையான நாள். இன்றைக்கு பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களினுடைய பிறந்த நாள். இது ஈரோடு மாவட்டத்திலே சூரம்பட்டி நால்ரோடு என்ற பகுதியிலே ஐயாவினுடைய திருவுருவச் சிலை முன்பாக பாரதி வித்யாபவன் பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் இன்னமும் மிகச்சிறந்த சான்றோர் பெருமக்களும் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பிக்க இருக்கிறார்கள். இந்த விழாவை நாம் இங்கே கொண்டாட இருக்கிறோம். பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இளம் வயதிலிருந்தே விடுதலை போராட்டத்திற்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு விடுதலை போராட்டத்திலே வெற்றி பெற்றதற்கு பின்னால் மறுபடியும் இந்த ஆட்சி பொறுப்பிலே இருந்து இந்திய நாட்டினுடைய அனைத்து வளர்ச்சிக்கும் தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மேன்மை மிக்க ஐயாவினுடைய பிறந்த நாள் இன்று.
அந்த இனிய விழாவை தான் இன்றைக்கு இப்போது காண இருக்கிறோம். அன்பு ஸ்ரீகிருஷ்ணா தொலைக்காட்சி நோக்கர்களே, இன்றைக்கு மிக ஒரு அருமையான நாள். பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களினுடைய பிறந்த நாள் இன்று. பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இந்த நாட்டுக்காக விடுதலைக்கு முன்னும் விடுதலைக்கு பின்னும் பாடுபட்டவர். அவர்களினுடைய அருமை மருமகன் பாரதி வித்யாபவன் பள்ளியின் தாளாளர் டாக்டர் திருமிகு எல்.எம். ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவரிடத்திலே இந்த சிறப்பான நாளிலே ஒரு அருமையான வாழ்த்துரையை பெற இருக்கிறோம். வணக்கங்க சார். இந்த அருமையான நாளில் உங்களுடைய வாழ்த்துக்களையும் அவர் பற்றிய நினைவுகளையும் பதிவு செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணா டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். 1910 செங்குட்டைப்பாளையம் என்கிற சிறிய ஒரு கிராமத்திலே பொள்ளாச்சிக்கு அருகில் இருக்கிறது. அங்கே பிறந்தவர் என்னுடைய மறைந்த மாமனார் பாரத ரத்னா, எல்லோருடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர் சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். அவர்களை பற்றி நான் எப்பொழுதுமே பெருமையாக நினைத்துக் கொள்வதுண்டு. இவர் போன்று ஒரு சிறந்த மனிதர்கள் நிறைய பேர்கள் இருப்பார்களேயானால் நம்முடைய நாடு பாருக்குள்ளே, பாரதியார் சொன்னது போல, பாருக்குள்ளே ஒரு அற்புதமான நாடாக இருந்திருக்கும். என்னால் மகாத்மா காந்தியடிகள் சொன்னது போல ஒரு எளிமையான வாழ்க்கையையும் ஒரு நேர்மையான வாழ்க்கையையும் கடைப்பிடித்த ஒரு அற்புதமான மனிதர். அவர் ஒரு சிறந்த வக்கீலாக கோயம்புத்தூரில் பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். அதற்கு முன்னாலேயே அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்து நாட்டுக்காக பணியாற்றியிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அரசியலிலே சேர வேண்டும் என்பதற்காக அவர் குருநாதராக கருதிய வாழ்ந்த மாண்புமிகு திரு ராஜகோபாலாச்சாரியார், ராஜாஜி என்று அழைக்கப்படுகிற ஒரு அற்புதமான மனிதரை சந்தித்து, நான் இதுபோன்று பொது வாழ்க்கையிலே வர விரும்புகிறேன், ஆகவே உங்களுக்கு என்னுடைய ஆசைகள் வேண்டும் என்று சென்று கேட்கிறார். அப்பொழுது ராஜாஜி அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, உனக்கு இளம் வயது, 2 குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆகவே நீ சென்று ஒரு வக்கீல் தொழிலையே பார் என்று சொல்கிறார்கள். உடனே இவர் திருப்பி அவரிடம் சொல்கிறார், என கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி அவர்களிடம், நான் உங்களிடம் ஆசி பெறத்தான் வந்தேன், அனுமதி வாங்க அல்ல என்று யாரிடம் வேண்டுமானாலும் நேர்மையாக எதிருக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். இப்பொழுதெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள், நிறைய பேர்களை பார்க்கிறோம், நீங்கள் என்ன காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு அதற்கு எதற்காக வேலை செய்கிறீர்களே, எதிர்த்து வேலை செய்கிறீர்களே என்று கேட்டால், சில வக்கீலாக இருப்பவர்கள் அவர் சொல்லுவார்கள், இல்லை, இது என்னுடைய தொழில், ஆகவே தொழில் தர்மம், நான் யார் வேண்டுமானாலும் பணம் கொடுத்தால் யாருக்கு வேண்டுமானாலும் பேசுவேன் என்று சொல்வார்கள். செய்ய செய்ய கோயம்புத்தூர் நகர கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டுடைய தலைவராக இருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மில் முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஒரு டிஸ்பியூட், ஒரு பிரச்சனை. அதான் அங்கே ஒரு காங்கிரஸ் கமிட்டியில் தண்ணி போய் உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்களாம் சொல்கிறாங்க, இது மாதிரி நீங்கள் நம்மளுடைய ஏஐடியூசிக்கு எதிராக ஒரு முதலாளிக்காக நீங்கள் இந்த கேஸிலே வாதாடுகிறீர்களே என்று சொல்கிறார்கள்.
இவர் எப்பவுமே எதுவும் சொல்ல மாட்டார், தலை ஆட்டி கேட்டுக்கொண்டே இருப்பார். வீட்டுக்கு சென்று, அப்பொழுதுதான் பேங்க்லாம் கிடையாது, வீட்டுக்கு சென்று அந்த பணத்தை 15,000 ரூபாய், எனக்கு அப்பொழுதுதான் தெரியும் அந்த காலத்தில் ஒரு கேஸுக்கு போனால் 15,000 ரூபா. அன்றைக்கி 15,000 ரூபாயில் ரேஸ் கோர்ஸில் 1 ஏக்கர் இடம் வாங்கியிருக்க முடியும். உங்களுக்குலாம் தெரியும் இந்த கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸில் 1 ஏக்கர் என்ன விலைக்கு போகிறது என்று. அவ்வளவு செழிப்பாக இருந்தவர் நம்முடைய சிஎஸ்ஐ அவர்கள். உடனே அந்த முதலாளியை பார்த்து, என்னை மன்னித்து கொள்ளுங்கள், என்னால் என்னுடைய கட்சியினுடைய தொழிலாளர் சங்கத்திற்கு எதிராக என்னால் வாதாட முடியாது என்று சொல்லி சென்ற ஒரு மாபெரும் மனிதர். இதுதானங்க சிஎஸ்ஐ அவர்கள். அதே ஒன்று அவர் சொல்வார் எப்பவுமே, வாழ்வில் நான் 3 விஷயங்களை கற்றுக்கொண்டேன். என்னவென்றால், ஒன்று, யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் போக மாட்டேன், எதுக்கும் வேலைக்கு யாரையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், சிபாரிசு பண்ண மாட்டேன், பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ அட்மிஷனுக்கு யாருக்கும் செல்ல மாட்டேன். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர், யாராவது இங்கேருந்து அங்கே வேணும் இங்கே வேணும்னு கேட்டாங்கன்னா அதற்கு நான் துணை போக மாட்டேன் என்று நினைத்துக்கொள்வேன் என்று சொல்வார்கள். எனக்கே என்னை பிறந்ததிலிருந்து அவர்கள் நன்றாக அறிவார்கள். அப்பொழுது நான் மெடிக்கல் கல்லூரியில் எனக்கு மார்க் கம்மி, அதற்காக சென்று அவரிடம் இடம் கொடு என்று வாங்கி கொடு என்று யாரும் கேட்கவே இல்லை. ஆனால் அவராகவே நினைத்து கொண்டார், எனக்கு இடம் கேட்பதற்காக எங்கள் அப்பா அங்கே போயிருக்கார், நானும் எங்கள் அப்பா தான் போயிருக்கிறோம். அவனுக்கு தான் மார்க் கம்மியாச்சே, எப்படி வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்கிறாரு. அப்பா என்னையா, எங்கள் அப்பா என்னையா உங்கள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வந்து நினச்சிரா அப்படின்னு கோபத்தோடு சொல்கிறார்கள். அதுபோன்று ஒரு அற்புதமான மனிதர் யாருக்குமே சொன்னதே கிடையாது. அதே போன்று என்னுடைய தம்பி, அவருடைய 2வது மருமகன், அவனுக்கு எம்டி சைக்காட்ரி இடம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அமைச்சராக இருக்கிறார்கள். அவருக்கு கீழ் வருகிறது ஆல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். அவருக்கு இடம் வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்கள், நான் எப்படி சொல்கிறது, போய் அவர் ஜி பார்ட்ஸார் என்று இருப்பார், அவரிடம் போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவரும் சொல்ல, அப்புறம் என் தம்பி லண்டனுக்கு சென்று படித்து எம்ஆர்சி சைக்காட்ரியோட திரும்பி வந்தது. அது ஒரு கதை. ஆகவே இத்தகைய ஒரு நேர்மையான, ஒரு பாசமான தந்தை, எல்லோருக்கும் பார்த்து சின்ன சின்ன சாமான்களாக வாங்கி கொடுக்கக்கூடிய தந்தை, அனாவசியமாக எந்த விதமான ஒரு செலவும் செய்ய மாட்டார். அத்தகைய ஒரு அற்புதமான மனிதர். யார் எங்கே வந்தாலும் பார்த்தோன்னா கேட்பாங்க, சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. யார் வந்தாலும் வீட்டுக்கு வா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு சிறிய விஷயம் தனத்தை ஞாபகத்திற்கு வருகிறது. எவ்வளோ பெரிய வசதி படைத்தவனாக இருந்தாலும் வசதி இல்லாதவனாக இருந்தாலும் எல்லோரையும் சமமாக பாவிக்கிற ஒரு அற்புதமான மனிதர். ஒரு தடவை ஒரு பெரிய, இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர் ஒருவர் அவரை பார்க்க வேண்டும் என்று வருகிறார்கள். சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு மரியாதை நிமித்தம் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது இவருக்கு உடம்பு சரியில்லை. ஆகவே என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்கள்ட்ட சொல்லிடு, அவர் வருவார், நீயா பார்த்து நம்ம வீட்டில் காஃபி பிடிக்கும், அவருக்கு காஃபி கொடுத்து நீயும் அத்தையும் பேசி அனுப்பிச்சிடுங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னு போயிட்டாங்க. அவர் வந்து பார்த்துட்டு போயிட்டார். அதற்கு பிறகு ஒரு சட்டை இல்லாமல், மேல் சட்டை இல்லாமல் ஒருத்தர் வரோம். உடனே போன போய் சொல்கிறேன், இது மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, முனுசாமின்னு பேர். அப்படி நடனடைய முனுசாமியா, காங்கிரஸ் கமிட்டியில் அட்டண்டராக இருந்தவன், அவனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அவன் எதுக்கு கூட சொல்ல, இவரை சொல்கிறாரு, பிறந்த நாள், அந்த பீரோவில் புது வேஷ்டி இருக்கு, எடுத்து கொடு, அவனை வர சொல்லு அப்படின்னு வர சொல்லி அந்த வேஷ்டியை கொடுத்து அனுப்புகிறார். இதுதான் சிஎஸ்ஐ அவர்கள். தனக்காக எதுவும் எப்பொழுதும் வேண்டுமென்று கேட்டது கிடையாது, எனக்கு நினைவும் கிடையாது. பயங்கரமான, நான் நேருக்கு சொல்ல விரும்புகிறேன், நிறைய பேர்கள் நாம் உடம்பு சரியில்லை என்றால் பயந்து கொள்கிறோம். ஆனால் இவருக்கு ஒரு பயங்கரமான ஆஸ்துமா வந்துவிடும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி குளிர்காலத்தில் கூட, டிசம்பரில் கூட டெல்லியிலே பார்ப்பீர்கள், ஆனால் ஒரு 2 டிகிரி 3 டிகிரி டெம்பரேச்சர்லேயும் பச்சை தண்ணி தான் குடிப்பார். அப்படி ஒரு அற்புதமான மனிதர், எல்லோரையும் நேசிப்பவர். இன்றெல்லாம் நாம் சந்திராயன் 3 இல்லை ஆதித்யா எல்லாம் அனுப்புகிறோம் என்றால் அதற்கெல்லாம் வித்திட்டவர் அவர்தான். இன்று இந்திய நாடு உணவு உற்பத்தியிலே 1வது நாடாக இருக்கிறது. இன்னும் கூட நம்மால் ஒரு 50 லட்சம் டன் உணவு தானியங்களை ஏற்றுமதி செய்ய முடிகிறது.
இன்றும் கூட நம்மால் உலக அளவிலேயே பால் உற்பத்தியிலே முதலிடத்தில் இருக்க முடிகிறது என்றால் இவர்களெல்லாம் போட்ட நல்ல விதைகள். ஆகவே அவருடைய 114வது பிறந்தநாள் இன்று எல்லோரும் அவருடைய வழியிலே நடந்து நல்லவர்களாக, வல்லவர்களாக, நேர்மையானவர்களாக, நியாயமானவர்களாக, மற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்பவர்களாக இருப்போமேயானால் நம்முடைய நாடு பாருக்குள்ளே அற்புதமான நாடாக இருக்கும். ஜெயஹிந்த். நன்றி, வணக்கம். சார் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க சார். அவருடைய நேர்மையினுடைய இலக்கணமாக இருந்திருக்கிறார், தன்னம்பிக்கையினுடைய அடையாளமாக இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதரோடு நீங்கள் மருமகனாக இருந்து அவருக்கும் தொண்டாற்றி இருக்கிறீர்கள். இது உண்மையிலுமே எங்களுக்கு நெகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருகிறது. தாங்கள் இந்த நேர்காணல் தந்தமைக்காக தங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா டிவியின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு, எங்கள் பாரத நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு. அன்பு ஸ்ரீகிருஷ்ணா தொலைக்காட்சி நோக்கர்களே, இன்றைக்கு பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களினுடைய 114வது பிறந்த நாள் விழா. இந்த விழாவிற்கு சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய ஈரோட்டினுடைய முக்கியமான ஒரு பிரமுகர் நம்மோடு இருக்கிறார். அவர்தான் சக்தி மசாலா நிறுவனங்களினுடைய நிர்வாக இயக்குனர் திரு துரைசாமி ஐயா அவர்கள். அவர்களிடத்திலே ஸ்ரீ கிருஷ்ணா தொலைக்காட்சிக்காக இந்த அருமையான பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களை குறித்து சில செய்திகளை நாம் நேர்காணலாக தர இருக்கிறோம். சார் வணக்கங்க சார். இந்த அருமையான நாளில் உங்களுடைய வாழ்த்து செய்தியையும் உங்களுக்கும் பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் உள்ள ஒரு நட்பு தொடர்பு அவற்றை குறித்து ஏதாவது கருத்துக்கள் பதிவு செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணா தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதலில் வணக்கம். பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய 114வது பிறந்த தின விழாவிலே கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், ஐயா அவர்கள் வாழ்ந்த காலத்திலே நாங்களும் வாழ்ந்திருக்கின்றோம் என்கின்ற பெருமை எங்களுக்கு உண்டு. அவர் மகாராஷ்டிரானுடைய ஆளுநராக இருந்த காலத்தில் அங்கே அவருடைய ஆளுநர் மாளிகைக்கு சென்று அவரோடு அளவலாவிய நாட்கள் எல்லாம் நினைவிலே வருகிறது. மிகவும் அன்போடு எங்களை எல்லாம் உபசரித்து அன்பு காட்டினார்கள். எவ்வளவு பெரிய பதவியிலே இருந்தாலும் எளிமையாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் சுதந்திர போராட்ட காலத்திலே இந்த நாட்டிற்காக வெள்ளையர்களை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று பல கொடுமைகளையெல்லாம் தாங்கி நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். எளிய விவசாய குடும்பத்திலே பிறந்தவர், வழக்கறிஞராக பணியாற்றியவர். பின் சுதந்திரத்திற்கு பின்பு பல்வேறு உயரிய பதவிகளிலே இருந்தவர். தமிழ்நாட்டிலே கல்வி அமைச்சராக இருந்தவர், நிதியமைச்சராக இருந்தவர். அதற்கு பின்பு மத்திய அரசிலே நிதியமைச்சராகவும் இராணுவ அமைச்சராகவும் பல்வேறு பெரிய பொறுப்புகளிலெல்லாம் பதவி வகித்தாலும் தனக்கென்று எதையும் சேர்த்து கொள்ளாத ஒரு பெருந்தன்மை, அந்த தியாக உள்ளம் இன்றைய இளைய
தலைமுறைகளுக்கு இப்படியெல்லாம் ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்று சொன்னால் நம்புவதற்கு சற்று சிரமமாக இருக்கும். அந்த அளவிற்கு மிகுந்த எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஒரு சமயம் எங்கள் தொழிற்சாலைக்கு வந்து நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்கள் தொழிலாளர்களை எல்லாம் பார்த்து பாராட்டி எங்களோடு உணவு அருந்தி சென்றார்கள். அந்த அளவிற்கு எங்கள் அன்பை கவர்ந்தவர் பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் அவர்கள். அடுத்த தலைமுறை அவருடைய நினைவை போற்றி பாதுகாக்க வேண்டும். அதுதான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய மரியாதை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, வாழ்க ஐயா சி சுப்பிரமணியம் அவர்களுடைய புகழ் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த அருமையான நேரத்தில் நீங்கள் ஐயாவினுடைய நினைவுகளை எங்களோடு ஸ்ரீ கிருஷ்ணா டிவியோடு பகிர்ந்து கொண்டதற்கு ஸ்ரீ கிருஷ்ணா டிவியின் வாயிலாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். ஐயா அவர்களினுடைய 114ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா ஈரோடு மாவட்டத்திலே சூரம்பட்டி நாள்ரோட்டிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த அருமையான ஐயாவினுடைய திருவுருவச் சிலை முன்பாக இந்த நிகழ்வு இப்போது தொடங்குகிறது. இந்த இனிய விழாவிற்கு பாரதி வித்யாபவன் பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள் தலைமையேற்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பாரதி வித்யாபவன் பள்ளியினுடைய தாளாளர் அவர்களையும் பாரதி வித்யாபவன் பள்ளியினுடைய தலைவர் திருமதி அருணா ராமகிருஷ்ணன் அம்மா அவர்களையும் சக்தி மசாலா நிறுவனங்களினுடைய நிர்வாக இயக்குனர் திரு துரைசாமி ஐயா அவர்களையும் எஸ்கேஎம் குழுமங்களினுடைய தலைவர் திரு எஸ்கேஎம் ஐயா அவர்களையும் டாக்டர் நடராஜன் ஐயா அவர்களையும் இந்த அருமையான விழாவிலே மிகப்பெரிய கட்டுமான தொழிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய திரு சத்யமூர்த்தி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். திரு ஆனந்தன் அவர்களையும் பள்ளியினுடைய முதல்வர் பெருமக்களையும் அதே நேரத்திலே இங்கே வந்திருக்கக்கூடிய அரிமா சங்கத்தைச் சேர்ந்தவர்களையும் மாணவர்களையும் பாரதி வித்யாபவன் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் என அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். முதலாவதாக ஐயாவை பற்றிய ஒரு சில வரிகள் நேரம் கருதி ஒரு சில வரிகளில் ஐயாவினுடைய சிறப்பை பற்றி பேசுமாறு மதிப்பிற்குரிய திரு மயிலானந்தம் ஐயா அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு, எங்கள் பாரத நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு. வணக்கம். நம்முடைய பெருமதிப்பிற்குரிய பேரன்புக்குரிய பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் அவருடைய பிறந்த நாள். இந்திய அரசியல் அமைப்பு குழுவில் இருந்தவர். மிகவும் நேர்மையானவர் என்று அனைவராலும் போற்றப்பட்டவர். தேசத்தை பற்றியே சிந்திக்கக்கூடியவர். எங்களுக்கெல்லாம் நன்கு தெரியும். நாங்கள் ஏற்பாடு செய்த தேசிய நல விழிப்புணர்வு இயக்கத்தை துவங்கி வைத்தவர். எப்பொழுது பேசினாலும் தேசத்தை பற்றியும் எதிர்கால திட்டங்கள் பற்றியும் மிக அற்புதமாக பேசுவார். சுயநலமாக சிந்தித்ததே கிடையாது. ஆகவே இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அரசியல்வாதிகளுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர். அவருடைய வாழ்க்கை வரலாறை குழந்தைகள் படிக்க வேண்டும், பள்ளிக்கூட பாடத்திட்டத்திலே சேர்க்க வேண்டும். எப்படியெல்லாம் தேசத்திற்காக தொண்டாற்றிய பெருமகளை மக்கள் மனதிலே நிலைநிறுத்த வேண்டும் என்று எனது வேண்டுகோளை விடுத்து, எங்களுக்கெல்லாம் மிகவும் மிகவும்
பிரியமானவர், எங்களிடம் அன்பானவர். அவருடைய பிறந்த நாளிலே நாம் அனைவரும் அவரை நினைவு கூர்வோம், அவருடைய சேவைகளை நினைவு கூர்வோம். வாழ்க வளமுடன். மதிப்பிற்குரிய மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான நிகழ்விலே இப்போது ஒரு தேசபக்தி பாடல் மாணவ மாணவிகள் இப்போது இசைக்கிறார்கள். சாந்தி நிலவ வேண்டும், சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், ஆத்மசக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். காந்தி மகாத்மான் கட்டளை அதுவே, காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, கருணை ஒற்றுமை கதிரொளி பரவி சாந்தி நிலவ வேண்டும். கொடுமை செய்தியோர் மனமது திறந்து நற்குணமது புகட்டிடுவோம். கொடுமை செய்தியோர் மனமது திறந்து நற்குணமது புகட்டிடுவோம். மடமையச்சம் மறுப்போம், மக்களில் மாசிலா நல்லொழுக்கம் வளர்ப்போம். திடம் தரும் அகிம்சா யோகினம் தந்தை, திடம் தரும் அகிம்சா யோகினம் தந்தை, ஆத்மானந்தம் பெறவே கடமை மறவோம், அவர் கடன் தீர்ப்போம், கலங்கமில் அறம் வளர்ப்போம். கடமை மறவோம், அவர் கடன் தீர்ப்போம், கலங்கமில் அறம் வளர்ப்போம். எங்கும் சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். எங்கும் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி. அன்பு மாணவ செல்வங்களே, சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பாரத ரத்னா விருதை பெற்று இந்திய நாட்டினுடைய புகழ்மிக்க தலைவராக திகழ்கிறார். அவர் ஒரு சாதாரணமான பொள்ளாச்சி மாவட்டத்திலே செங்குட்டைப்பாளையம் என்ற சிற்றூரிலே பிறந்து திண்ணை பள்ளிக்கூடத்திலே பயின்று பின்னர் வழக்கறிஞராகி விடுதலை போராட்டத்திலே பங்கேற்று இந்திய நாட்டிற்காக அவர் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். பசுமை புரட்சி திட்டம், வெண்மை புரட்சி திட்டம் போன்ற அருமையான திட்டங்களின் வாயிலாக இந்தியாவினுடைய உணவு பஞ்சத்தை நீக்கி பால் உற்பத்தியை பெருக்கி இந்தியாவை ஒரு மிகச்சிறந்த நாடாக உயர்த்தி இருக்கிறார். அவருடைய வழியிலே நீங்களும் நடக்க வேண்டும் என்ற உயரிய குறிக்கோளோடு இன்றைக்கு அருமையாக ஒரு உறுதிமொழியை நாம் ஏற்க இருக்கிறோம். இந்திய திருநாட்டின் குடிமகனாகிய நான் இந்திய நாட்டின் மேன்மைக்காக பாடுபடுவேன். இனம், மொழி, மதம், சாதி வேறுபாடுகள் கடந்து நான் இந்தியன் என்பதில் பெருமை கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் நேர்மையாக நடப்பேன். காந்தி அண்ணலின் சீடரான பாரத ரத்னா CS ஐயா அவர்களின் நல்வழியில் நடப்பேன் என உறுதியளிக்கிறேன். CS ஐயா அவர்களுடைய அருமையான 114வது பிறந்தநாள் விழாவிலே அவரை போற்றி வணங்குகிற விதமாக இப்போது ஐயாவினுடைய திருவுருவச் சிலை முன்பாக மலர்களை தூவி சிறப்பிக்குமாறு முதலாவதாக SKM குழுமங்களினுடைய நிறுவனர் திரு SK மயிலானந்தம் ஐயா அவர்களை மலர்களை தூவி சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம்.
அடுத்து சக்தி மசாலா நிறுவனங்களினுடைய நிர்வாக இயக்குனர் திரு துரைசாமி ஐயா அவர்களை தூவி சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் திரு நடேசன் அவர்களை மலர்களை தூவி சிறப்பிக்குமாறு வணங்குமாறு அன்புடன் கேட்டு துளசி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் திரு சத்யமூர்த்தி அவர்களை மலர்களை தூவி வணங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அரிமா ஆனந்த் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களினுடைய புதல்வி பாரதி வித்யாபவன் பள்ளியினுடைய தலைவர் திருமதி அருணா ராமகிருஷ்ணன் அவர்கள் இப்போது மலர்களை தூவி வணக்கம் செலுத்துகிறார்கள். அடுத்து பாரதி வித்யாபவன் பள்ளியினுடைய தாளாளர் டாக்டர் திருமிகு எல்.எம். ராமகிருஷ்ணன் அவர்களும் பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களினுடைய மருமகனுமாகிய டாக்டர் எல்.எம். ராமகிருஷ்ணன் அவர்கள் இப்போது மலர்களை தூவி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருவாசகம் அரிமா திருவாசகம் அவர்களை அழைக்கிறோம். பள்ளியினுடைய முதல்வர் திரு குருசடி சேவியர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து பள்ளியினுடைய முன்னாள் முதல்வர் திருமதி கார்த்தியாயினி அவர்களை அன்போடு அளிக்கிறோம். கிட்ஸ் ஸ்கூலினுடைய பொறுப்பாளர் தமிழ் மாநில காங்கிரசினுடைய விடியல் சேகர் அண்ணன் அவர்கள் ஐயாவினுடைய திருவுருவச் சிலைக்கு மலர்கள் தூவி வணக்கம் செலுத்துகிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றும் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலா நந்தலாலா நந்தலாலா பாருக்குள்ளே நல்ல நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு எங்கள் பாரத நாடு
நாடு. ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மனத்திலே அன்னதானத்திலே, ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மனத்திலே அன்னதானத்திலே, கானத்திலே அமுதாக நிறைந்த, கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர்நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. தீரத்திலே பகாரத்திலே, தீரத்திலே படை வீரத்திலே, நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே, சரத்திலே மிகு சாத்திரம் கண்டு, சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர்நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே உயவீக்கத்திலே உயர்நோக்கத்திலே, ஆக்கத்திலே தொழில் மல்லர்தம் சேனை கடலினிலே உயர்நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, எங்கள் பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு. அன்பு ஸ்ரீகிருஷ்ணா தொலைக்காட்சி நோக்கர்களே, இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த நாள், பாரதம் போற்றக்கூடிய ஒரு பெருமைமிக்க நாள். பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களினுடைய 114வது ஆண்டு பிறந்தநாள் விழா. இந்த பிறந்தநாள் விழாவிலே அவருடைய அன்பு புதல்வி, அதுவும் ஈரோடு மாவட்டத்திலே இங்கே பாரதி வித்யா பவன் பள்ளியிலே மிகச்சிறப்பாக தலைமையேற்று தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய புதல்வியை நாம் சந்திப்பதே ஒரு மிகப்பெரிய பேறு. அவர் பாரதி வித்யாபவன் பள்ளியினுடைய தலைவர் திருமதி அருணா ராமகிருஷ்ணன் அவர்கள். ஐயா அவர்களால் வளர்க்கப்பட்ட, ஐயா அவர்களுக்கு பிறந்து ஐயாவினுடைய பெருமையை இன்றைக்கு உலகிலே நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஐயாவினுடைய அருமையான, ஐயாவோடு இருந்து ஐயாவினுடைய பெருமைகளை எல்லாம் அறிந்தவர்கள். அவரிடத்திலே நாம் இப்போது நேர்காணல் செய்ய இருக்கிறோம். வணக்கம் மேடம். இந்த அருமையான நாளில் உங்களை சந்திக்கிறதுல ஸ்ரீ கிருஷ்ணா டிவி மிகவும் பெருமை கொள்கிறது. ஏன், இந்த நேர்காணலை யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உண்மையிலுமே பெருமிதமும் மகிழ்ச்சியும் பொங்கும். அந்த அளவுக்கு உங்களை சந்திப்பதே எங்களுக்கு பெரிய வாய்ப்பு. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்தமைக்கு முதலில் உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான ஒரு பெரிய பாரதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மாமனிதர், அவருடைய மகள் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போதே, அவர் பேரை சொல்லும்போதே எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அவருடைய மகள் உங்களை நேரில் பார்க்குறது எங்களுக்கு இன்னும் பெருமையாக இருக்குது. அவரோடு மகளாக நீங்கள் இருந்து
குடும்பத்தோடு நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தபோது அந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டால் அவருடைய வரலாற்றை படிக்கிறோம், பெருமிதம் கொள்கிறோம். ஒரு நாள் கூட அவர் சும்மா இருந்ததில்லை. அவருடைய வரலாற்றை பார்த்தா அந்த திருப்புமுனையை நாங்கள்லாம் நேரில் பார்த்தது குறைவு தான். ஆனால் அவருடைய திருப்புமுனையை படிக்கிற போது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் நாட்டுக்காகவே வாழ்ந்திருக்கிறார்கள். உங்களோடு அவர்கள் இருந்த அந்த பொழுதுகள், இனிமையான பொழுதுகள், அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். கிருஷ்ணா டிவி நேயர்களுக்கு எனது வணக்கம். நீங்கள் கூறியது போல என் தந்தையாருடைய பல பெருமைகளையும் அவர்கள் வகித்த பதவி பற்றியும் நிறைய புத்தகங்கள் இருக்கின்ற, கேள்விப்பட்டிருப்பார்கள், எல்லாமே தெரியும். ஆகவே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது, எங்களுடன் அவர்கள் பழகிய விதம், ஒரு தந்தையாக எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக மிகவும் அன்பாக சிறந்த வேல்யூஸோட அந்த நல்ல குணங்களோடு எங்களை வளர்த்தது அவர்களுக்கு அந்த பெருமை சாரும். எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வருவது ஒரு முக்கியமான நிகழ்வு. அவர்களுடைய பிறந்த நாளை எப்போதுமே சென்னையில் அவர்கள் வீட்டில் கொண்டாடுவோம். ஒரு ஹோமம் வளர்த்தி எல்லோரும் அதில் பங்கேற்று வருடா வருடம் கொண்டாடுவது வழக்கம். அவர்களது கடைசி பிறந்த நாள் 90வது பிறந்த நாள் அப்பொழுது அதே மாதிரி ஒரு பெரிய ஹோமம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. எல்லோருக்கும் தெரியும், அந்த ஹோமம் முடிவுறும் தருணத்தில் பூரணாகுத்தியின் பொழுது நாம் வேண்டுவதெல்லாம் நடக்கும் என்பது ஐதீகம், ஒரு நம்பிக்கை, அதுவும் உண்மையும் கூட. அந்த தருணத்தில் எல்லோரிடமும் மலர் கொடுத்து பூரணாகுத்தி நடைபெறும் என்று சொன்ன பொழுது அப்பா அவர்கள், இருங்கள், ஒரு நிமிடம் இருங்கள் என்று எங்களிடம் கூறிவிட்டு, எல்லோரும் முதலில் நாட்டுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாடு நன்றாக இருந்தால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும் எல்லோரும் என்று கூறினார்கள். ஆகவே எல்லோருமே மனதார அதை வேண்டி அன்று நாங்கள் வேண்டிக் கொண்டது நினைவுக்கு வருகிறது. இப்பொழுது அதன் முழு தத்துவம் இப்பொழுது எனக்கு நன்றாக, அதோட மகத்துவம் இப்பொழுதுதான் புரிகிறது. ஏனென்றால் அண்டைய நாடான ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம் பாரத நாடு வலுப்பெற்று இருந்தால்தான் நாம் எல்லோரும் நன்றாக இருக்க முடியும், சந்தோஷமாக சிறப்பாக. அதுவும் இப்பொழுது மோடிஜி அவர்கள் தலைமையில் மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் கூறியது உண்மை. நான் கடைசி வரைக்கும் அவர்கள் நாட்டுக்காகவே உழைத்தார்கள். கடைசி மூச்சு வரைக்கும் அவர்கள் எண்ணமெல்லாம் நாட்டை முன்னேற வைக்க எப்படி பண்ணுவது என்பதெல்லாம் தான் அவர்கள் எண்ணமாக இருந்தது. அதற்கேற்றாற்போல் அவர்கள் சொன்னது இன்றும் என் நினைவில் இருக்கிறது. ஆகவே நாம் எல்லோரும் முதற்கடமையாக அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதி, நாட்டுக்காக நாம் உழைப்போம், அவரவர்கள் தகுதிக்கேற்ப என்ன செய்ய முடியுமோ செய்வோம். நாம் இப்போ பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கோம், அங்கே எல்லோரையும் அந்த கருத்தோடு வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாடு சிறந்திருக்கும், நம்மளும் சிறந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக இருந்ததுங்க மேடம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு இது யாருமே வரலாற்றில் தெரிஞ்சிக்க முடியாத செய்தியை இப்போ நீங்கள் பகிர்ந்துருக்கிறீங்க. அவர் அவருக்காக ஒரு விழா எடுத்து அந்த விழாவில், பிறந்தநாள் விழாவில் ஒரு ஹோமம் நடத்தும் போது கூட நாட்டுக்காக நினைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது, இப்படி ஒரு நாட்டுப்பற்று மிக்க ஒரு தலைவரை இந்தியா பெற்றிருப்பது உண்மையிலேயே இந்தியாவுக்கு அவர் ஒரு பாரத ரத்னம் அப்படிங்கிறத நீங்கள் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறீங்க. மிக அருமை. இன்னமும் உங்கள்கிட்ட நாங்கள் நிறைய பேசணும், ஆனால் நேரம் உங்களுடைய நேரம் கருதி நாங்கள் இதோட பேட்டியை நிறைவு செய்கிறோம். ஆனால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பார், அவங்க பக்கத்தில் உட்காந்து நாங்கள் இதெல்லாம் நினச்சிக்குவோம், எப்படி பாடம் சொல்லி கொடுத்துருப்பார். ஒரு தந்தையாக அவருடைய மடியில் நீங்கள் தவழ்ந்திருப்பீங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்குறோம். எவ்வளோ பெரிய மனிதர், அவருடைய புதல்வி அப்படிங்கும் போது உங்களை காலை தொட்டு வணங்க வேண்டும். மிகச்சிறந்த நாட்டுக்காக அவ்வளோ பெரிய சேவை. படிக்கிற போதெல்லாம், ஒவ்வொரு முறை திருப்புமுனை படிக்கிற போதெல்லாம் என்னுடைய உள்ளம் நெகிழ்ந்து போகும். இப்படி ஒரு மாபெரும் தலைவரிடத்திலே, அந்த பள்ளியிலே பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு, உங்களையெல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் உண்மையிலுமே இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையாக நீங்கள் மிகச்சிறப்பாக ஒரு நேர்காணல் தந்தீர்கள். உங்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள்.
இந்த நிகழ்விற்கு வந்திருந்து சிறப்பித்த எஸ்கேஎம் நிறுவனங்களினுடைய தலைவர் திரு எஸ்கே மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், சக்தி மசாலா நிறுவனங்களினுடைய நிர்வாக இயக்குனர் திரு துரைசாமி அண்ணன் அவர்களுக்கும், அவருடைய மருமகன் திரு டாக்டர் எல்.எம். ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், அவருடைய அன்பு புதல்வி திருமதி அருணா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், துளசி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுடைய நிர்வாக இயக்குனர் திரு சத்யமூர்த்தி அவர்களுக்கும், திரளாக வந்திருக்கக்கூடிய அரிமாக்களுக்கும், ஆசிரிய பெருமக்களுக்கும், மாணவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு, எங்கள் பாரத நாடு.